திருப்பாவை பாசுரம் 11. கற்று கறவை கணங்கள் பலகறந்து செற்றார் திரளழிய சென்று செருகச் செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே புற்றரவு ஆள்குள் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வப் பெண்டாட்டி நீ எற்றுக்கு உறங்கும் பொருளேலோர் எம்பாவாய். இதில் தோழியர் கொஞ்சம் கண்ணனையும் பாராட்டி பாடுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, கன்றுகளோடு கூடிய பசுக்கள்கிட்ட பால் கறக்கிறவனும் அவன்தான், தன்னை பகைத்தவர்களை அழிப்பவனும் அவன்தான், அப்படிப்பட்ட கோபாலனை தழுவ வேண்டும் என்று துடிக்கின்ற பெண்ணே, அழகானவளே, நீ உங்கள் வீட்டு வாசலில் நாங்கள் எல்லா தோழியரும் வந்து நிற்கிறோம், பாடிக்கிட்டே இருக்கோம், கோபாலனோட பெயர்களெல்லாம் பாடி பரவசப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் நீ இதையெல்லாம் காதில் கேட்டும் கொஞ்சம் கூட அசையாமல் தூங்கிக்கிட்டே இருக்கிய. இந்த தூக்கத்தால் உனக்கு விளையப் போகும் நன்மை என்ன? அதனால் நீ உடனே எழுந்து வா, நாம் நோன்பிருக்க போகலாம் அப்படின்னு தோழியர் கூப்பிட்றாங்க. திருவம்பாவை பதிகம் 11. மொய்யார் தடம்பொய்கை புக்கு முகேர் என்ன கையார் குடைந்து குடைந்து உன் கடல் பாடி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் கான் ஆர் அழல் போற செய்யா வெந்நீராடி செல்வா சிறு மருங்குள் மையார் தடங்கண் மடந்தை மணவாளா ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம் எய்யாமற் காப்பாய் எமையலோர் எம்பாவாய். இதில் அப்படியே சிவனை மெய்மறந்து பாடுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள்லாம் குளத்தில் வண்டுகள் மைக்கொண்ட குளத்தில் நீரை குடைந்து விளையாடி மகிழ்ந்தோம். அப்படி நீராடும்போது கூட உன் பேரை தான் நாங்கள் சொன்னோம். இப்படி வழி வழியாக நாங்கள் உன்னுடைய திருவடிகளை பாடி வந்ததுனால நாங்கள் மிகப்பெரிய வாழ்வு பெற்றிருக்கிறோம். நீ இப்போ சிவபெருமான் எப்படி சொல்கிறாங்க அவன் நிறத்தைன்னா, நெருப்பில் அது கொழுந்து இருக்குது பாருங்கள், கொழுந்து விட்டு எரியிற நெருப்பு மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே சிவந்த கலரில் இருக்கும். அந்த கலரில் இருக்கார் அவர். அப்புறம் என்ன பண்ணுறாரு, திருநீர், உடம்பு ஃபுல்லாக திருநீர் பூசியவர். அவரோட மனைவியை பற்றி சொல்லும்போது சிறிய இடையுடைய அழகான மை பூசிய கண்களை உடைய பெண்ணின் மணாளனே, உமையம்மையின் மணாளனே அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உமையம்மையோட அழகை பாராட்டுறாங்க. அப்படிப்பட்ட நீ எங்களை ஆட்கொண்ட திருவடையாளனால் நாங்கள் மிகச்சிறந்த வாழ்வை பெற்றோம். உன் அருளால் நாங்கள் உய்ந்து விட்டோம். நாங்கள் தளர்வுறாமல் காப்பாயாக. அதாவது என்ன சொல்கிறாங்க, இது வரைக்கும் நீ போனது நாங்கள் ஒன்று நினச்சி வழிபட்டோம், இப்படிப்பட்ட மிகச்சிறந்த வாழ்வை கொடுத்துருக்குறோம். ஆனாலும் இதற்கு மேல் நாங்கள் தளர்வுறாமல் எங்களை நீ காப்பாயாக அப்படின்னு சொல்கிறாங்க.